இந்த கட்சியின் தலைவர் விஜயின் காரை மறித்த அஜித்தா தற்கொலை முயற்சி மேற்கொண்டிருக்கிறார். தரப்புல உள்ள ஆட்களே பராசக்தியை வந்து படம் பார்த்துருக்காங்க, பார்த்துட்டு போய் சொல்லியிருக்காங்க விஜய் கிட்ட, என்னன்னு தலைவா படம் வேற லெவல்ல இருக்கு, நீங்க வந்து இது வந்து ஒரு உப்மா, நீங்க பகவந்த் கேசரி கொண்டு நீங்க உப்மா கிண்டி இருக்கீங்க, இது நாங்க வந்து அதுக்காகலாம் பார்க்க முடியாது, அது இல்லாம நீங்க கொடுக்கக்கூடிய அந்த கமிஷன் வந்து ரொம்ப இப்ப தியேட்டருக்கு வந்து விஜய் ரசிகர்கள் மட்டும்தான் வர்ற ஒரு சூழல் வந்து இருக்குது. இதையும் வந்து தியேட்டர் உரிமையாளர்களும் அல்லது வந்து விநியோகஸ்தர்களும் வந்து யோசிக்கிறாங்க. ஓபிஎஸ் இருக்காருல்ல, அவன் ஓபிஎஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் கட்சியினுடைய பொறுப்பாளர் நிர்வாகிகளுக்கு மாநில பொறுப்பாளர்களுக்கெல்லாம் ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்திருக்காரு. ஒண்ணு டிஎம்கேவோட கூட்டணி வைக்கிறது, அடுத்து டிவிகேவோட கூட்டணி வைக்கிறது. அன்றே கணித்த கலகக்காரன் சொன்னமல்ல, இப்போ ஓபிஎஸ் வந்து ஓபன் அறிவிச்சிட்டார். சொல்லுங்க, திருக்குறள் சொல்லுங்க, திருக்குறள் சொல்லுங்க. அதிகாரம் 24 குறள் நம்பர் வந்து 237. ஓகே. புகழ்பட வாழாதார் தந்து நோவார் தம்மை இகழ்வாரை நோவதே. புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வாரை நோவதவன். உண்மையான புகழன் வாழ முடியாதவர்கள் அதற்காக தம்மை நொந்து கொள்ள வேண்டுமே தவிர தமது செயல்களை இகழ்ந்து பேசுகிறவர்களை நொந்து கொள்வது அதற்காக. நீ வந்து புகழா இருக்குமா இருந்துட்டு போ, அவன் புகழா இருக்கிறதுனால வந்து என்னோட பெயர் போகுது அப்படின்னு வந்து நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, காம்ப்ளெக்ஸா ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அதாவது எதிரில இருந்து விமர்சிக்கிறவங்கள அல்லது எதிரில வந்து ஒரு உயர்வா இருக்கிறவங்களை பார்த்து பராமப்படாத அப்படின்னு சொல்றாப்ல. ஆமா, சரி, ஓகே. இப்ப என்னன்னா, என்ன முக்கியமான ஒரு விஷயம்னா, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அது இருக்கட்டும். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஏங்க, நான் எந்த மதத்தை சார்ந்தவர் இல்ல, மதத்தை சார்ந்தவன் இல்ல. ஆனா பார்க்கும்போது சில பேருக்கு எரியுதான். என்னன்னு ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லும்போது சில பேருக்கு எரியுதான். அதுக்கு அப்பட சொல்லலாம். அதனால சில பேர் மேரி கிறிஸ்மஸ். ஓகே, அதுக்காக சொன்னேன். அப்போ ஓகே, ஓகே. நம்ம விஜய்க்கும் நம்ம வந்து வாழ்த்துக்கள் சொல்லணும். விஜய்க்கா? ஆமா, சைமனுக்கு சொல்லுங்க. ஐயோ, அண்ணா விஜய்க்கும் சீமானுக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். செபாஸ்டின் சைமன், நான் விஜய்க்கெல்லாம் சொல்ல மாட்டேன், விஜய் நாங்க அப்படி பார்த்தது கிடையாது. எங்க அண்ணன் செபாஸ்டின் சைமனுக்கு எங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் வந்து சொல்லிக்கிறோம். ஓகே. ஏன்னா தெலுங்கு வருட பிறப்பு வந்தா அன்னைக்கு வந்து நம்ம வாழ்த்து சொல்லுவோம் கண்டிப்பா, அன்னைக்கு. அப்புறம் அவங்க குடும்பத்தாருக்கு இப்போ இது வந்து சொல்லணும். ஓணம் வந்தாலும் அண்ணனுக்கு சொல்லணும் கண்டிப்பா. அதனால இப்போ சரி, ஓகே, நம்ம வேற டாபிக் மாதிரி போயிட்டு இருக்கோம். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா? என்னங்க எப்படி சொல்லிவிட்டீங்க? ஆமா, ஒரு பெரிய ஸ்டார் படங்க, 500 கோடி வந்து பிசினஸ் உள்ள ஒரு நடிகரோட படம். 500 கோடியா? ஆமாங்க, 2000 கோடி. எப்பங்க அது நாம சொல்லி ஓவர் தானே சொல்றது தானேங்க. தூங்கும் போது கணக்கு ஏத்திக்கிட்டே சும்மா சொல்லிக்கிறது தானே. 200 கோடி சம்பளம், ஒரு 500 கோடி பிசினஸ், இவ்வளவுதான் சொல்ல முடியாதுல்ல. என்னங்க சாதாரண ஷாருக்கானே 1300 கோடி 1400 ஷாருக்கான இந்தியன் ஸ்டாருங்க அவரு. அப்புறம் இவர் யாரு? இவர் உலக ஸ்டாருங்க, பனையூர் ஸ்டாருங்க அவரு. இவர் உலக ஸ்டார். ஓகே. அப்போ அப்படிப்பட்ட ரிலீஸ் ஆவதில் சிக்கலா? சிக்கல்லாம் இல்ல, ஆகுமா ஆகாதாங்கிற கேள்விக்குறியோட வந்து விஜய் குழப்பத்தில் இருக்காரு. ஒரு தலைப்பு செய்தியை வந்து பொட்டு செய்தியா பேசிட்டு இருக்கிறீங்க. கேளுங்க, இது டிவிக்கே ரசிகர்கள் தொண்டர்கள் எங்களை போன்ற இருக்கிறவங்களுக்கெல்லாம் 2026 வந்து விஜய் முதலமைச்சர் ஆவாரா ஆக மாட்டாரா அப்படின்னு கவலையில் நாங்க வந்து சுத்திட்டு இருக்கிறோம். ஆனா விஜய்க்கு என்ன கவலைன்னா, ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற கவலையில அவர் இருக்காரு. அது பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இது தாண்டி மலேசியாவில வந்து இது வச்சிருந்தாங்கல்ல ஆடியோ லான்ச். மலேசியாவில் இப்போ ஆடியோ லான்ச் வந்து நடக்குமா நடக்காதான்னு ஒரு கேள்வி. அரச்சொல்லா பேசிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, அவச்சொல்லா பேசுறீங்க. ஆமாங்க, அப்படியா? மலேசிய அரசு ஏகப்பட்ட கெடுபிடிகளை வந்து விதிச்சிருக்கு. இப்போ அது தாண்டி இங்க தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுமாங்கிறத தாண்டி ஆந்திரா, தெலுங்குல, கன்னடத்துல, ஏன்னா ஒரே நேரத்தில் எல்லா லாங்குவேஜும் ரிலீஸ் ஆகும்ல, அதுவும் இப்போ வந்து கேள்விக்குறியா இருக்கு. எல்லாமே கேள்விக்குறியா? ஆமா, விஜய்க்கே கேள்விக்குறியா? என்ன பிரச்சனை? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த தீய சக்திகளின் சதி. எழுதிட்டீங்களா? பசுமரத்தை கட்டியாச்சு. தீய சக்திகளுடைய அப்படி முடிச்சுட்டு போங்க. ஒரே எதுக்கு இவ்வளவு எழுதிட்டு இருக்கீங்க? தீய சக்திகளுடைய சதி. என்ன சதி?
பராசக்திங்கிற ஒரு படத்தை கொண்டு இறக்குறாங்க. ஓகே, இப்படியான பல பிரச்சனைகள் இருக்கு. சரி, இவ்வளோ சக்தி, சுயசக்தி, பராசக்தி, ஆதி பராசக்தி, ஓம் சக்தி, இப்படியான சிக்கல் இருக்குல்ல. ஓகே, சரி, இவ்வளவும் வந்து துக்க செய்தியா சொல்லிட்டு இருந்தா நல்லா இருக்காதுல்ல. ஒரு ஹாப்பி செய்தியும் சொல்றேன். சொல்லுங்க. விஜயோட கூட்டணி சேர்றதுக்கு ஓபிஎஸ் கிரீன் சிக்னல் காட்டிட்டாரு. அப்படியா? அவரே இப்போ ரயில்வே ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அவரே இப்போ ரயில்வே சேர்ந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஓபிஎஸ் வந்து கூட்டணியில சேர போறாரா இல்ல கட்சியிலேயே சேர போறாரா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அவர் ஹாப்பியான செய்தி தானே. அவர் வந்து அவரு அம்மா ஆமா இல்ல அப்படி இருக்கு இல்லையா? சொன்ன மாதிரி இது ஒரு ப்ரோ ஏடிஎம்கே உருவாயிட்டு இருக்குது இல்லையா? ஏடிஎம்கே அப்படியே நட்டுக்காப்புல ஒதுக்கி வச்சுட்டு விஜய் வந்து ஏடிஎம்கே மாத்துறாங்க. ஆமா இருக்குல்ல. ஓகே, இது எல்லாத்தையும் விரிவாக தான் பார்க்க போறோம் இந்த வீடியோவில். ஜனநாயகன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதை தீபாவளிக்கோ அல்லது வந்து கிறிஸ்துமஸுக்கோ ரிலீஸ் பண்றது தான் பிளான். அப்படியா? ஆமா, கிறிஸ்துமஸ்க்குலாம் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இல்லை. தீபாவளி பொங்கல் தான் தலை இருக்கு. தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல தான் வந்து பண்ணிட்டு இருந்தது. ஓகே, அதுல வந்து இந்த கரூர்ல ஒரு 42 பேர் போட்டு சாக்சன்ல இருந்து போனாங்கல்ல, அதானே தற்கொலை பண்ணிட்டாங்கல்ல இல்லையா? அந்த துக்கத்துல சத்தியமா சொல்றாங்க, வெக்கி தலை குனிறாங்க. நானு அந்த சாவுக்கு காரணம் யாருன்னு கடைசி வரைக்கும் எவனுக்குமே தெரியலங்க. இல்லையாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஓகே, அப்போ அந்த நேரத்துல வந்து நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்காது அப்படிங்கிற காரணத்தினால அதை வந்து ஒத்தி வச்சாங்க. ஒத்தி வச்சுட்டு அப்புறம் யோசிச்சாங்க, சரி ஓகே, நிறைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் செய்ய வேண்டி இருக்கு, இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயோ நமக்கு வந்து டைம் ஆயிருன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லுங்க. அதுதான் கூப்பிட்டாங்க இல்லைங்க, மண்டபத்தில் வச்சு எல்லாம் பண்ணாங்க இல்லைங்க. நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருந்ததுனால காலில் கட்டி விழுந்து கதற வேண்டியது நிறைய இருந்ததுனால அதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு டைம் ஆயிருங்கிறதுனால இது சரி ஓகே நம்ம பொங்கலுக்கு போயிடலாம் அப்படின்னு யோசிச்சா அங்கதான் வந்து ஒரு ட்விஸ்ட். பராசக்தி ஆல்ரெடி பொங்கலுக்கு ரிலீஸ்னு அவங்க வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. பராசக்தி சிவகார்த்திகேயன் எஸ்கே என்ற சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி அங்க வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பிரச்சனை இருக்கு. முன்கூட்டியே அவங்க வந்து அந்த பொங்கலுக்கான ரிலீஸ்க்கான டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணதாகவும் அதன்படியே அவங்க வந்து பிளான் பண்ணி செஞ்சதாகவும் இடையில தான் ஜனநாயகன் வந்து உள்ள வந்ததாக வந்து சிக்கல். ஓகே, இப்போ இதுல வந்து சரி பின்வாங்கிடலாமா, சரி எடுத்துடலாமா, ஜனநாயகன் ரிலீஸ் கொடுத்துடலாமா, இப்படியான பல விதமான ஆலோசனைகள் பல்விதமாக போயிட்டு இருந்தது இல்ல. இதுல வந்து இல்லை, ஒரு 14ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு, ஏன்னா ஜனநாயகன் வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ற மாதிரி ஒரு வாரம் கழிச்சு பராசக்தி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இவங்க வந்து ட்விஸ்ட் அடிக்கிறாங்க. ஜனநாயகன் தரப்பு என்ன சொல்றாங்க, 13ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்களா? 9ஆம் தேதி போட்டா இடையில நீங்க 14ஆம் தேதி எடுத்துட்டு மறுபடியும் அவங்க படத்தை போட்டீங்கன்னா அது எங்களுக்கு வந்து இது அது ஒரு மைனஸ். ஏன் மைனஸ் ஆகுது? நீங்க இப்போ படம் நல்லா இருந்தா வச்சு போட்ட போறாங்கல்ல, எல்லாம் தூக்கிட்டாங்க விஜய் படத்தை அப்படின்னு தேட்டர்ல இருந்து தூக்கிட்டாங்கன்னு ஒரு பேர் வரும்ல. தூங்குற மாதிரி படம் எடுத்தா தூக்குவாங்க. தூக்கிட்டாங்க அதாங்க, நீங்க தூங்குற மாதிரி படம் எடுத்தா தூக்கிடுவாங்க. அப்போ ஏன்னா அது நம்பிக்கை இல்ல. அது வந்து ஒரு பகவந்த் கேசரி எங்க பாலையா படங்கிறது ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. கேசரியா வந்து ஒரு அசோகா கிண்டி நீங்க இங்க வந்து ஒரு உப்பா பிரச்சனை இல்ல. அதுக்கு பகவந்த் கேசரி ஜனநாயகனை எடுத்து ஜனநாயகடு அப்படி தெருங்கள திரும்ப ரிலீஸ் பண்றாங்க. அது இருக்கு. இப்போ நீ அங்கிருந்து ஒரு கேசரி எடுத்துட்டு வந்து இங்க உப்புமா கிண்ணா அது வந்து இங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போனதுனால பராசக்தி அப்படி இல்ல. அது வந்து 1900 மகேஷ் பாபா காப்பி அடிச்சு நடிச்சு லேட்டா தெரியலாம். ஆனா நீ பாலகிருஷ்ணாவை காப்பி அடிச்சு உடனே தெரிஞ்சிருக்க. காலம் மாறி போச்சு. அப்போ பராசக்தி வந்து பாத்தீங்கன்னா 1965 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய ஒரு கதைக்களத்தை வந்து எடுத்து பண்றதாகவும் அது வந்து இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவில் உலக சினிமாவில் இப்படி அந்த கதைக்களத்தை வந்து ஒரு பரபரப்பான விறுவிறுப்பான அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வந்து இப்போ யாரும் பதிவு பண்ணாத காரணத்தினால அதை வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்கிறதாக வந்து சொல்றாங்க. நம்ம கூட வட்டாரங்கள் சொல்லுங்க. ஆமா, அப்போ விஜய் தரப்பே வந்து விஜய் தரப்புல உள்ள ஆட்களே பராசக்தியை வந்து படம் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு போய் சொல்லியிருக்காங்க விஜய் கிட்ட, என்னன்னு தலைவா படம் வேற லெவல்ல இருக்கு, வேற லெவல்ல இருக்கு, நம்ம வந்து அவ்வளவுதான் பாத்துக்குங்க, அதனால டோட்டல் தியேட்டர் நீங்க வந்து பேசிருங்க, போட்டா எடுக்க கூடாது, இடையில வந்து நீங்க பராசக்திக்கெல்லாம் எடுத்துட்டு எல்லாம் ஸ்கிரீனை கொடுக்க கூடாது அப்படின்னு வந்து பேசி கட்டன் ரைட்டா சொல்லிருங்கன்னு சொல்லி பேசுறதுனால பராசக்தி தரப்புன்னு நம்ம சொல்லக்கூடாது. இவங்க வந்து ஜனநாயகன் தரப்பு ப்ரொடியூசர் இருக்காங்கல்ல,
யார் அது? விஜய் தான். விஜயா? இல்லைங்க, இவருங்க. அவர் பேர் நாங்க ஜெயக்குமாரா? ஜெகதீஷ். ஜெகதீஷ் எல்லாமே யார்? ஜெகதீஷ் யாரு? ஜெகதீஷ் அவர் வீட்டு மேனேஜரு. அப்புறம் அவர் ஜெகதீஷ் ஏது? இவர் அவருக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்குறாரு. இவர் சம்பளம் கொடுத்தாதாங்க அவருக்கே காசு. அவர் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாரு 300-400 கோடிக்கு? அப்ப நம்ம ஆளுதான், நம்ம எங்க அண்ணன் தான் வந்து ப்ரொடியூசரு. இவர் வந்து படத்தை நீங்க வாங்கினீங்கன்னா பொங்கல் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து அதை ஓட்டணும், படம் ஓடுற வரைக்கும் ஓட்டணும். நீங்கள் வந்து இடையில எடுத்துட்டு நீங்கள் பராசக்தி போட நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால ப்ரொடியூசர் தரப்பு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை அவங்களுக்கு பகவந்த் கேசரி உப்புமா அந்த எழுதியும்ல. யார் ப்ரொடியூசர்? ப்ரொடியூசருங்கிற மாதிரி விநியோகஸ்தர்கள், தியேட்டர் உரிமையாளர்கள், இவங்கெல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து இது வந்து ஒரு உப்புமா, நீங்கள் பகவந்த் கேசரி கொண்டு வந்து உப்புமா கிண்டி இருக்கீங்க, இது நாங்கள் வந்து அதுக்காகலாம் பார்க்க முடியாது. அது இல்லாமல் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கமிஷன் வந்து ரொம்ப. அது மட்டும் இல்லை, முன்னாடி நீங்கள் நடிகராக மட்டும் இருந்தீங்க, இப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க. பாதி ரசிகர் அதில் உள்ள ரசிகர்கள் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிருவாங்க. தெரியல. இப்போ நீங்கள் வந்து ஒரு பாட்டு யூடியூப்ல போட்டாலே 5 லட்சம் 10 லட்சம் தான் போகுது. அவ்வளோதான் படம் பார்க்க வருவாங்க. இதில் அதனால பிஸ்னஸ் கிடையாதுங்க உங்களுக்கு. இதில் விஜய் ரசிகர்கள் வந்து அஜித் ரசிகர்கிட்ட ஒம்புழுத்து, ரஜினி ரசிகர்கிட்ட ஒம்புழுத்து, எல்லா ரசிகர் சிவகார்த்திகேயன் ரசிகர்கிட்ட ஒம்புழுத்து, எல்லார்ட்டையும் ஒம்புழுத்து தேட்டருக்கு இப்போ இவங்கெல்லாம் வரமாட்டாங்க. வழக்கமாக பெரிய நடிகர்கள்னா எல்லா ரசிகர்களுமே போய் பார்ப்பாங்க. இப்போ இவங்க எல்லாம் நாங்கள் யார் தெரியுமா, ரஜினி ரசிகர்கள் ஒரு ஆளா, அவெல்லாம் இவங்களா அப்படின்னு எல்லாத்தையும் ஒம்புழுத்து வச்சு இப்போ தேட்டருக்கு வந்து விஜய் ரசிகர்கள் மட்டும்தான் வர்ற ஒரு சூழல் வந்து இருக்குது. இதையும் வந்து தேட்டர் உரிமையாளர்களும் அல்லது வந்து விநியோகஸ்தர்களும் வந்து யோசிக்கிறாங்க. ஆனால் பராசக்தி அப்படி கிடையாது. பராசக்தி பறந்து விரிந்து எல்லாருமே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கலைகளத்தை பார்க்கறதுக்காக இந்த தலைமுறை அடுத்த பிரச்சனை. இப்போ எப்படி வந்து விஜய்க்கு கேர்ள்ஸ் ஃபேன் இருக்காங்களோ அது மாதிரி அதர்வாக்கு ஒரு கேர்ள்ஸ் ஃபேன் இருக்காங்க. சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பசங்கள்ல இருந்து ஃபேமிலி ஃபேன். அதான் சிவகார்த்திகேயனுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க. ஜெயம் ரவிக்கு அங்கிள் ஆடியன்ஸ் இருக்காங்க. அதர்வாக்கு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்படியான அப்ப ஒட்டுமொத்த ஃபேமிலியை கனெக்ட் பண்றாங்க. டைரக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஃபெமினிஸ்ட், அவன் வந்து ஒரு பெண்ணியவாதி. ஆமா. இப்போ என்னன்னா அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை. சரி, இப்போ அடுத்த கட்டமா வருவோம். இப்போ தெலுங்குல வந்து இந்த படத்தை நீங்க சொன்ன மாதிரி பகவந்த் கேசரி லூ, பகவந்த் கேசரி டூ அப்படின்னு போட்டு ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தா அங்க வந்து ஏன்னா பொங்கலுங்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, ஆந்திராவிலையும் பொங்கல் வந்து பயங்கரமா சிறப்பாக கொண்டாடுவாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, சங்கராந்தின் பேர்ல வந்து அவங்க பயங்கரமா கொண்டாடுவாங்க. அடுத்து கர்நாடகாவிலையும் பொங்கல் வந்து கொண்டாடுவாங்க. தென்னிந்தியாவில் இந்தியா முழுவதும் கிடையாது. அதான் இருக்குது, அவங்க கொண்டாட மாட்டானுங்க. அப்படியா? நம்ம இது அவங்க தீபாவளி. ஆமா, அவங்க தீபாவளி. ஆமா, நம்ம பொங்கல் அதுலயும் பாருங்க. ஆமா, அவங்க வேற நமக்கு வேற. வடக்குறங்க பொங்கல் கொண்டாட மாட்டானுங்க. அப்போ இந்த வடக்கு தோழர்கள் சொல்லுங்க. வடக்கு சரி, வடக்கர்கள் ஓகே அப்படி வந்து கொண்டாட மாட்டாங்க. அவங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டாருடைய படங்கள்லாம் வந்து அங்க பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. அப்படியா? அங்க இருக்கு. ஆனா பராசக்திக்கு அவங்க முன்கூடியே வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணதுனால அங்க வந்து தியேட்டர்கள் வந்து கிடைக்குது. எங்க? ஆந்திராவில் கர்நாடகாவில். தெலுங்குல ரிலீஸ் ஆகிற அளவுக்கு சிவகார்த்திகேயன் பீரியட் ஆயிட்டாங்க. ஆகுதுங்க. அப்படியா? ஆகுது. ஓகே. அப்போ பராசக்திக்கு ஆந்திராவில் தியேட்டர் கிடைக்குது. ஏன்னா இது ஒரு புது கதை. நீங்க ஆல்ரெடி இங்க அங்கிருந்து வாங்கிட்டு வந்த கதையை கொண்டு போய் அவங்ககிட்டயே ரிலீஸ் பண்ண பேரு பராசக்தி ஹீரோடா அப்படின்னு இருக்கு. ஜனநாயகன் ஒரு பேர்ல ஒரு கோர்ஸ் இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டேய் அதெல்லாம் நாங்க ஆல்ரெடி பகவந்த் கேசரி பார்த்துட்டோம், இதை நீயே எடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி தியேட்டர் தர மாட்டேங்கிறாங்களா? ஓகே, அங்க தியேட்டர் தர மாட்டேங்கிறாங்க. கர்நாடகா எல்லா இடத்துலயும் அடிச்சு துரத்துறாங்களா? அதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன் நானு. அப்படியா? 3 ஸ்டேட்லயும் இப்ப அடிச்சு துரத்துறாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அவங்களே வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இருந்தாலும் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் டைம் விஜய் படம், லாஸ்ட் படம் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணா ஒரு 300 கோடி 400 கோடி வாங்கிட்டு ஓடிடி ரிலீஸ் பண்ணா முடிஞ்சதுங்க. என்னங்க சொல்றீங்க? அவ்வளவு பெரிய ஸ்டார் படம் தியேட்டர்ல வரணும், நான் பஸ்ல ஏறணும், கீழே விழுந்து சாவணும், பால் ஊத்தணும், எங்க வீட்டுல பால் ஊத்தணும், தியேட்டர்ல கட்ட விட்டு 16ஆம் நாள் காரியம் இருக்குங்க. அது எப்படி சர்வசாதாரண விட முடியும்? பணம் வராதுங்க. பணம் வராதா? ஆமாங்க. என்ன பணம் வராது? தியேட்டர்ல போட்டா கூட்டம் காமிக்கணுங்க. அது இந்த கூட்டத்தை காமிச்சுனா நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ ப்ரொடியூசர் விஜய் தான். ஒன்னும் தியேட்டர் இருக்கணுமா வேணாமா? தியேட்டர் இருக்காது, ரிலீஸ் பண்ணாவே இருக்காது. இருக்காது. இல்ல தியேட்டருக்கு இந்த காலை 4 மணிக்கு இப்போ 9 மணி ஷோவும் பாங்க, 3:30 மணிக்கே கிளம்பி வந்து 4 மணி ஷோ பார்த்துக்கிட்டு இருப்பாங்க.
அது நம்ம பண்பாடுன்னு வச்சுக்கோங்க. அதை பார்ப்பாங்க நம்ம ஆளுங்க. பண்பாட்டுல வந்துருச்சு அது சேர்த்துட்டாங்க. இல்ல என்னன்னா 9ஆம் தேதி விஜய் படம், 10ஆம் தேதி சிவகார்த்திகை படம்னா ஒரே தியேட்டருக்குள்ள பக்கத்து ஸ்கிரீன்ல போட்டா என்ன நடக்கும்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. இல்ல இப்பயே அடிச்சுக்கிறாங்க. இப்ப எவன் கிளப்பி விட்டானே தெரியலங்க. துப்பாக்கி வாங்கதான் கொடுத்தோம். இல்ல நாட்டுல 1008 பிரச்சனை போயிட்டு இருக்குது. என்ன இவனுக்கு வந்து சிவகார்த்திகேயனா விஜயன் அடிச்சு கிடக்குறாங்க. துப்பாக்கி எங்க அண்ணன் உங்ககிட்ட நம்பி கொடுத்துட்டு போனாரு, நீ அந்த துப்பாக்கி எடுத்து எங்க அண்ணன் முதுகுல சொல்றியா அப்படின்னு இங்க வந்து விஜய் ரசிகர்கள் வந்து கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, துப்பாக்கி கொடுத்துட்டு போனாராம். எங்க இந்த படத்துல கோட்லயே அதுலயும் துப்பாக்கியை கொடுத்துட்டு போனாரு அவரு. நீ அந்த துப்பாக்கி வச்சு எங்க அண்ணன் முதுகுல குத்த. சிவகார்த்திகேயன் உட்கார்ந்து இருக்க பாத்ரூம்ல போய் திறந்தா அவரு கையில தான் கொடுத்தாங்க. அவன் உட்காந்து பாத்ரூம்ல உன்னை விட திறக்க சொன்னது நீ தானே கொடுத்துட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ இப்படியாக இதுவரைக்கும் விஜய் அஜித் படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு, ரஜினி அஜித் விஜய் படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு, இப்படி பல விதமா இருக்கு. ஆனா விஜய்க்கு சிவகார்த்திகேயன் வந்து சிவகார்த்திகேயனுக்கு விஜய் வில்லனாவான இல்லைங்க. போங்க விட்டா அடுத்து பிரதீப் ரங்கநாதன் விளையாடும் ஆளு. பிரதீப் ரங்கநாதன் படம் எல்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அடுத்த ஸ்டார் அவர் தாங்க. ஏன் 100 கோடிக்கு மொத்த படமும் இது வரைக்கும் 2000 படமே 100 கோடி. எல்லா படமும் 100 கோடி. நீங்க என்னங்க ரொம்ப ப்ரோமோட் பண்றீங்க? ஆமாங்க, இதுதாங்க நான் டிராகன் தான் 100 கோடி போச்சு. நான் இப்போ வந்து விஜய் ரசிகர்களா இருக்கிறதுல எனக்கு கொஞ்சம் நிறைய அவமானமா இருக்குது. அதெல்லாம் நான் பிரதீப் ரங்கநாதனுக்கு போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். சரி சரி, அதான் கயிறுலாம் வாங்கிட்டு இருந்தீங்களா? கயிறா அவர் கட்டியிருப்பாரு அதை சொல்றீங்களா? இல்ல இல்ல ஃபேன் பார்த்துட்டு இருந்தீங்க, கயிறுலாம் பார்த்துட்டு. சரி விடுங்க. இந்த மாதிரி வந்து இருக்கு. அடுத்து மலேசியாவில் ஆடியோ லான்ச். மலேசியாவில் ஆடியோ லான்ச் முடிவு பண்ணாங்கல்ல, இங்க வச்சாதான் பிரச்சனையாகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வைக்கலாம்னு சொன்னாங்கல்ல. பிரச்சனையாவில் குளவு உழுவுது. பிரச்சனையாவில் அப்புறம் அதுக்கு வேற மண்டபத்தை கூப்பிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு ஏகப்பட்ட செலவு இருக்கு. அதனால மலேசியாவில் வச்சுக்கலான்னு பார்த்தா மலேசியா கவர்மெண்ட் வந்து ஏகப்பட்ட கெடுபிடிகள், காவல்துறை ஏகப்பட்ட கெடுபிடிகள். என்ன சொல்றாங்க? நீங்க வந்து அரசியல் பேசக்கூடாது, சரி இந்த கொடியை கொண்டு வந்து கட்டக்கூடாது. அதான் பேச மாட்டாப்லையே, நீங்க சொன்ன கூட பேச மாட்டாப்லையே. அதுக்கு தெரியாது, எங்களுக்கு இன்னும் அரசியல் தெரியுமா? பேசுன்னு சொன்ன கூட பேச தெரியாதுங்க. அப்புறம் வேற கொடி கட்டக்கூடாது. அடுத்து நெக்ஸ்ட் குரங்கு மாதிரி அங்க இங்க தாவர வேலையெல்லாம் அங்க வச்சுக்க கூடாது. அங்க மரமட்டையெல்லாம் இருக்காதுங்க, எல்லாம் கட்டடம் இருக்கும். அப்புறம் அதெல்லாம் ஏறுவாங்கல்ல. ஆமா, கீழே கூரையெல்லாம் ஏறுறது இருக்குல்ல, லைன் கம்பில கீழே தானே போவாங்க. கூரையெல்லாம் ஏறுறது இருக்குல்ல, அது இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது. மலேசியா தென்னை மரம் ஃபேமஸ் தான். ஓகே, பெருச்சு மலை அதெல்லாம் அங்க கையில இருந்து பறிக்கிற அளவுக்கு தானே இருக்கும். ஆமா, இப்போ இது மாதிரி எல்லாம் வந்து நீங்க இந்த மாதிரியான டிவிக்கோட அந்த கலாச்சார பண்பாட்டத்தை செய்யக்கூடாது. உலகம் ஃபேமஸ் ஆயிருச்சு இல்லைங்க. எங்க யாரோ ஸ்பீடுன்னு ஒரு யூடியூபர் கிட்ட போயிட்டு எல்லாம் சொன்னாங்கல்ல, உலகம் ஃபேமஸ் எங்க அண்ணன். ஓகே ஓகே. அப்போ நீங்க இங்க பண்ணதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. நீ டிவிக்கோட பண்பாடான செயல்கள்லாம் பண்ணக்கூடாது, உங்க பண்பாடுக்கு ஒத்து வராது அப்படின்னு. எங்க பண்பாடு வேற. இப்ப இங்க ஸ்டாலின் சார் என்ன பழி வாங்குறதுனா, சிஎம் சார் பழி வாங்குறதுனா அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்போ அவர் யாரு? மலேசியா சிஎம் சார் யாரு தெரியலையே, யாரோ ஒருத்தர். இப்போ சிஎம் சார் என்ன பழி வாங்குறதுனா வாங்குங்க, என் ரசிகர்களை மரத்துல ஏற வேண்டாம், கட்டடத்துல ஏற வேண்டாம்னு சொல்லாதீங்க. அதான் எல்லாரும் ஸ்டாலின் மாதிரி இருக்க மாட்டாங்க, அங்க தண்டனைலாம் வேற மாதிரி தட்டுவாங்க. பின்னாடி அடிப்பாங்க, பின்னாடி இல்ல, அதான் எல்லா இடத்துலயும் அடிப்பாங்க, தட்டிடுவாங்க தட்டி. அப்பெல்லாம் நீங்க நம்ம ரங்கசாமி அவரே லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி அனுப்பிவிட்டாங்க. ரங்கசாமி ஸ்டாலின்லாம் உங்களுக்கு தமிழ்நாட்டுல கிடப்பாங்க, அங்கெல்லாம் கிடக்க மாட்டாங்க. ஏன் யூஏல போய் சொல்லலாம் தட்டி இல்ல, அதுவும் சொல்லலாம்னு சொல்லுவாங்க. என்னது இது திமுக அவருடைய சதிதான், அங்க எங்களுக்கு வந்து நெருக்கடி கொடுக்கும் திமுக அரசு. திமுக மலேசியா அரசு இப்போ வேற ஒரு ஆலோசனை இருக்கிறாங்களா? என்னது? இப்போ நம்ம மலேசியா இங்கெல்லாம் தமிழர்கள் தான் இருக்கிறாங்க, தமிழர்களும் இருக்கிறார்கள். நாம ஏன் மலேசிய மக்களும் சீன மக்களும் தமிழர்களும் இருக்கிறார்கள். அது இருந்துட்டு போட்டாங்க. ஏங்க சைனீஸ் எல்லாம் வந்து விஜய் ரசிகர்கள் இல்லையன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? மலேசிய மக்கள் வந்து விஜய் ரசிகர்கள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அங்கேயும் ஃபேன்ஸ் தாங்க அதிகம். அங்கேயும் ஆட்சியை பிடிச்சிடலாம். ஆட்சி இல்லங்க, ஆட்சி இல்ல, ஆட்சி அங்கேயும் ஆட்சியை பிடிச்சா இந்த பிரச்சனை எல்லாம் இருக்காது இல்ல. சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, கம்போடியா, வியட்நாம், இலங்கை இப்படி தமிழர்கள் இருக்கிற பகுதியெல்லாம் ஆட்சி பிடிச்சிட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம ராஜராஜ சோழன் மாதிரி
பல நாடுகள் இப்படி ஒண்ணா பிடிச்சிட்டோம்னா இப்போ எங்க வேணா ஆடியோ லான்ச் வைக்கலாம், எங்க வேணா ஷூட் போகலாம், எங்க வேணா வந்து என்ன பண்ணலாம், எல்லா அரசாங்கம் நம்ம அரசாங்கம் ஆயிரும்ல அப்படின்னு ஒரு ஆலோசனை வந்து தொண்டர்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அது விஜய் காதுக்கு போச்சா இல்லையான்னு தெரியல. தற்கூரி எல்லா நாட்டிலயும் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. சரி, தற்கூரி எல்லா நாட்டிலயும் இருப்பாங்க. பெரியார் ஒண்ணு சொன்னாரம்மா, என்னது முட்டாள என்ன உங்களுக்கு நம்ம நாட்டுக்கு மட்டும் சொந்தம் நினைச்சியா, அது உலகத்துல எல்லா நாட்டிலும் இருப்பாங்க, முட்டாள இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இப்படி வந்து பராசக்தி ஆடியோ லான்ச்சுக்கே பிரச்சனை, ஓகே ரிலீஸ் ஆக போறது பிரச்சனை, என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் 1500 தியேட்டர்ல இருந்துச்சுன்னா பாதி தியேட்டர் தான் ரிலீஸ் ஆக போகுதுங்கிற மாதிரி பெரிய ஸ்டார் படம் ரிலீஸ் ஆனா ஈக்குவல் பை ஷேர் ஆயிருச்சு. இப்போ போட்ட பணம் வருமா வராதான்னு தெரியல. படம் வேற பழைய போட்ட பணம் படம் வேற போட்ட படம் வராதா அல்லது வந்து இது பழைய கதை ஏற்கனவே வந்த கதை இதெல்லாம் தெரிஞ்சு போய் என்ன ஆக போகுதுன்னு அவர் கவலையில் இருக்காரு என் தலைவர். அப்படியா? தொண்டர்கள்லாம் வந்து அவர் சிஎம் ஆவாரா இல்லையான்னு கவலையில் இருக்காங்க. இவரு நமக்கு இப்ப ஜனநாயக படம் ஊத்திக்கிச்சுன்னா நமக்கு பேரு கெட்டு போயிருமே, நமக்கு இதோட வந்து நம்மளுடைய எலெக்ஷன் வேற வருதுங்க, பக்கத்துல எலெக்ஷன் பிரச்சனை, கூட்டணி பிரச்சனை, ஓட்டு கேட்கணும், எஸ்ஐஆர் பிரச்சனை. எலெக்ஷன் சொன்ன உடனே ஒண்ணு ஞாபகம் வருது. என்னது? ஓபிஎஸ் இருக்காருல்ல, அவன் ஓபிஎஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் கட்சியினுடைய பொறுப்பாளர் நிர்வாகிகளுக்கு மாநில பொறுப்பாளர்களுக்கெல்லாம் ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்திருக்காரு. என்ன ஃபார்ம்? எஸ்ஐஆர் ஃபார்ம் மாதிரி அவர் ஒரு எஸ்ஐஆர் ஃபார்ம் மாதிரி அவர் ஒரு ஃபார்ம் கொடுத்திருக்காரு. ஓகே, அதுல வந்து 2 ஆப்ஷன். ஒன்னு டிஎம்கே ஓட கூட்டணி வைக்கிறது. ஓகே, ஓ கருத்து கணிப்பு, மக்கள் மனுஷன் ஜனநாயகம். அடுத்து டிவிகே ஓட கூட்டணி வைக்கிறது. ஏடிஎம்கே சேர்றது கீழே ஆப்ஷன். ஏடிஎம்கே பழனிசாமி இருக்கிற வரைக்கும் ஏடிஎம்கே உருப்படியா உருப்படாது. ஏடிஎம்கே பழனிசாமி இருக்கிற வரைக்கும் நாங்க ஏடிஎம்கே ஏத்துக்க மாட்டோம். அறிவிச்சிட்டாரு. இப்போ டிவிகேவா டிஎம்கேவா நம்ம போறது அப்படின்னு வந்து ஒரு எஸ்ஐஆர் ஃபார்ம் மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுத்து எல்லாம் கேட்டிருக்காங்க. இதுல வந்து பெரும்பாலான ஆட்கள் வந்து டிவிகேவோட போலாம் அப்படின்னு, விஜயோட போலாம். நாம ஏற்கனவே வீடியோல என்ன சொன்னோம், டிடிவியோடையும் ஓபிஎஸ்சியோடையும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு சொன்னோமா? ஆமா, அன்றே கணித்த கலகக்காரன் சொன்னோம்ல. இப்போ ஓபிஎஸ் வந்து ஓபனா அறிவிச்சிட்டார் என்னன்னு, டிவிகே கூட போறதுக்கு தான் பெரும்பாலான ஆதரவு இருக்காமா. இது முடிவெடுக்க வேண்டியது ஓபிஎஸ். இப்போ அடுத்து டிடிவி தான் இருக்காரு. டிடிவி வந்து யோசிச்சுட்டு இருக்காரு, ஆலோசிச்சுட்டு இருக்காரு. ஆமா, டிடிவி முன்னாடியே தான் அவரோட இதை காமிச்சிட்டாப்ல. ஆமா, விஜய் வந்து தப்பா பேசுறது இல்ல அவரு. ஆமா, அப்போ அவரும் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியை வந்து விஜய் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, இந்த பக்கம் அதிமுக கூடாரம் காலியாகி கொண்டிருக்கிறது. ஆமா, ப்ரோ ஏடிஎம்கே டிவிகே. இப்ப போட்டி வந்து யாரு ஆளுங்கட்சியா 26ல வர்றதுங்கிறது போட்டிக்கு யாருமே இல்ல. அது வந்து டிஎம்கே தான். ஆனா எதிர்கட்சியை யார் உட்கார்றதுங்கிறதுல எல்லாருக்கும் போட்டி. எதிர்கட்சி ஏடிஎம்கே தானங்க. இப்ப ஏடிஎம்கே 26ல ஜெயிச்சு வரும்போது யாரு ஏடிஎம்கே தானங்க வரும். அங்கதான் யாருமே இல்லையே. இந்த பக்கம் டிடிவி இந்த பக்கம் வர போறாரு, ஓபிஎஸ் இந்த பக்கம் வந்துட்டாரு, அடுத்து செங்கோட்டையன் ஆல்ரெடி வந்து இங்க வந்து மாநாடே கூட்டிட்டாரு. எல்லாம் இப்படி போயிட்டு இருக்கு. கட்சி வந்து கூட்டணி பலமா தானே இருக்கு. அடுத்து இவங்க ஏடிஎம்கேல இருந்து சில பேர் வரலாம், ஆனா ஏடிஎம்கே கூட்டணி பலமா தானே இருக்கு. என்ன கூட்டணி இருக்கு? ஐயா ஜிகே அவசர் இருக்காருல்ல, அப்படி சொல்லுங்க. ஐயா தமிழரை மணி சேர்ந்திருக்காருல்ல, கூட்டணி பலமா தானே இருக்குது. அடுத்து சரத்குமார் இருக்கிறாருல்ல. ஆமா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவருங்க நம்ம பிரேமலதா. என்ன நம்ம பிரேமலதா நீங்க? ஆமா, நம்ம அண்ணி தானே. டிஎம்டிகே அண்ணி யார்? ஆமா, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம். அவங்க ஆல்ரெடி வந்து விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. நம்ம மச்சானுக்கு அவங்க பேச்சுவார்த்தை நடத்தானா, செந்திர பாடல் நடிச்சால முருகா நீ எனக்கு சேர்த்து போக மாட்டியா அப்படின்னு கேட்கிற உரிமையாளர்களுக்கு உண்டு அப்படின்னு அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ அன்புமணி மட்டும்தான் வந்து பிஜேபியோட கட்டுப்பாட்டுல இருக்காரு. அன்புமணி அவர் மட்டும்தான் பிஜேபி கட்டுப்பாட்டுல இருக்காரு. இந்த வழக்க வச்சு அம்மா ஐயா சொன்னார்ல, பெரிய ஐயா, இவனை புடிச்சு உள்ள போடுங்க முதல்ல. அந்த என்னங்க அந்த ஊழல் பண்ணான அந்த கேஸ் எடுத்து இவனை உள்ள புடிச்சு போடுங்க. அதாவது திருவிளையாடல் புராணத்துல மாம்பழத்தை யாரு முதல்ல ஜெயிச்சு வந்து யாரு மாம்பழத்தை வாங்குறதுன்னு தான் பிரச்சனையா இருக்குது. இப்ப என்ன பிரச்சனைனா மாம்பழத்தை 2ஆ போட்டு அந்த 2 பீஸ் யாருக்குங்கிறது பிரச்சனையா இருக்குது. மாம்பழத்துல கொட்டை உள்ளது யாருக்கு அப்படிங்கிறது பிரச்சனையா இருக்கு. ஓகே, அப்ப அவரு ஐயா சொல்லிட்டாரு இவனை அந்த ஊழல் கேஸ்ல உள்ள புடிச்சு போடுங்க முதல்ல அப்படின்னு அவர் அறிக்கையை விட்டாரு. இப்போ இவர் வந்து அன்புமணி RSS பிஜேபி கண்ட்ரோல் இருக்காரு. அப்படியா?
ஆமா, அது தனி வீடியோ பேசுறோம், அதுக்கு தனியா ஒரு வீடியோ பேசுறோம். ஐயா வந்து பாத்தீங்கன்னா இங்க போனோம்னா தேராது, டிஎம்கேக்கு போலாம், அங்க போனா நமக்கு ஒரு 10 சீட்டாவது கிடைக்கும் அப்படின்னு ஐயா வந்து ஐயா எப்பவுமே புத்திசாலி. இல்ல ஐயா ஏண்டா நான் அந்த புள்ளைய போடுறா அவனும் கலைஞருக்கு புள்ளடா நீ இருக்கடா புள்ளைன்னு எனக்கு அப்படின்னு எக்ஸாம்பிள்லாம் காட்டுறாரு. இவரு வந்து இது பண்றாரு. இப்படியாக டிவிகேக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில இன்னைக்கு முதன்மையான பிரச்சனை ஜனநாயகன் என்ன ஆக போகுது அப்படிங்கறதா ஷாக்கிங். என்ன தெரியுமா, நீங்க என்னமோ ஜனநாயகன் ஓடிடி ரிலீஸ் பண்ணுவாங்க சொல்லிங்க பாருங்க, ஜம்மா திடீர்னு குண்டு விழுந்த மாதிரி இருக்குங்க. நான் ஆலோசனை சொல்றீங்க. ஓகே, நல்ல விஷயம் தானுங்க. கொடுத்த ஒரு 500 கோடி கொடுத்துட்டா காசு வந்துடும், தேர்தல் செலவு இருக்கு, ஏகப்பட்ட வேலை இருக்குல்ல. ஆனா புதிய தலைமுறைக்கு வேலை இருக்காது. படம் ரிலீஸ் புதிய தலைவருக்கு என்ன வேலை இருக்குது, ஓலைமருக்கு என்ன வேலை இருக்குது யோசிச்சு பாருங்க. என்னது பராசக்தியோட சேர்ந்து ரிலீஸ் ஆகி ஊத்திக்கிட்டு பராசக்தி செம்மையா ஓடிடுச்சுன்னு வச்சுங்களேன். 26 தேர்தல் விஜய் மவுஸ் அடுத்த முதல்ல சிவகார்த்திகேயன் தான். இல்ல அடுத்து மவுஸ் என்ன ஆகும், விஜயனுடைய மவுஸ் என்ன ஆகும் தேர்தல்ல, மவுசா குறைஞ்சிருங்க. இப்ப இதுதான் என் கவலை. விஜய் ரசிகனா என்னுடைய ஒரே கவலை அதுதான்.